தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் உடைய அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து கவுன்சிலிங்க்கு அந்த ப்ராசஸிங்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கிருப்பீங்க. இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஸோ அதுவும் மெயினாக கவுன்சிலிங் இந்த வருஷம் அட்டன் பண்ணக்கூடியவங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வருஷம் நிறைய ஆப்ஷன் நமக்கு இருக்குது. கவுன்சிலிங்குடைய ரூல்ஸில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். உங்களுக்கு பர்சனல் பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கவுன்சிலிங் பற்றினது வரும். பர்சனலாகவும் நம்ம கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். அதற்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் கவுன்சிலிங் கலந்துக்கிறவங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஆர் ரவுண்ட் 3ன்றது மாப்பப் ரவுண்ட். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரே ரவுண்ட். இந்த 4 ரவுண்டுமே நம்ம ஒரு சீட்டை எடுத்துட்டு எத்தனை ரவுண்டு வரையும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதாவது ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் எத்தனை ரவுண்டு வரையும் இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரவுண்ட் 1ல ஒரு சீட் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி ஃபர்தர் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அதே மாதிரி முதல் ரவுண்டில் சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வரலாம். முதல் ரவுண்டில் சீட் கிடைச்சிட்டு அந்த சீட்டை விட்டுட்டும் அடுத்த ரவுண்டுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரையும் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. பட் செகண்ட் ரவுண்டுக்கு அந்த ரூல்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். செகண்ட் ரவுண்ட் ரூல்ஸ் நான் தெளிவா சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ரவுண்டு நமக்கு வருதுங்க, ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங், கவுன்சிலிங் அண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரீடைன்னா என்ன, ரீ அலாட்டன்னா என்ன, ஃப்ரெஷ்லி அலாட்டன்னா என்ன, நாட் அலாட்டன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ரவுண்ட் 1ல ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு. ஒரு சீட்டு வந்து ரவுண்ட் 1, அதாவது R1ல ஒரு சீட்டு கிடைக்குது. ஸோ சீட்டு கிடைச்சா அது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிட்டு ஜாயின் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு நான் வரேன். செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு இன்னொரு காலேஜஸ் கிடைச்சா அதுக்கு பேரு ரீ அலாட்டட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு சீட்டு கிடைச்சு நான் மறுபடியும் செகண்ட் ரவுண்ட்ல ஒரு அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டான்லி கிடைக்குது. என்னோட எய்ம் வந்து எம்எம்சி. நான் செகண்ட் ரவுண்டு மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்றேன். செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எனக்கு எம்எம்சி கிடைச்சிருது. அப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்ல இருந்து நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு ரீ அலாட்டட், அதாவது காலேஜ் வந்து மாறிட்டீங்க. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பேரு ரீ அலாட்டடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சது ரீ அலாட்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரீடைன்னா என்ன, அதை நான் தெளிவாக சொல்றேன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரீடைன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு, பட் செகண்ட் ரவுண்ட்ல நான் கலந்துக்கிட்டேன். அதே மாதிரியே ஒரு கேண்டிடேட் எனக்கு ஸ்டான்லி கிடைச்சிருக்கு, நான் செகண்ட் ரவுண்ட்ல எம்எம்சிக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னா எனக்கு எம்எம்சி கிடைக்கல. ஸோ கிடைக்கல அப்படின்னா பழைய சீட்டுக்கே நீங்க ரீடைன் ஆயிடுறீங்க. முதல் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டு வில் பி ரீடைன். ஓகேவா? ஸோ ரீடைன் ஆயிடுறீங்க. அப்ப வந்து ரீ அலாட்டன்னா ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜ் அலாட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கிறேன்னா பழைய சீட்லயே நான் ரீடைன் ஆயிடுறேன். ஸோ இது ஓகே. ஃப்ரெஷ்லி அலாட்டன்னா என்ன, ஸோ நாட் அலாட்டன்னா என்ன, அதே தெரிஞ்சுக்கணும். ரவுண்ட் 1ல ஒருத்தவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு, சீட்டு கிடைக்கல. செகண்ட் ரவுண்ட்ல போறாரு, கிடைச்சிருச்சு. அப்ப செகண்ட் ரவுண்ட்ல தான் அவருக்கு அலாட்மெண்ட் விழுந்திருக்கு. அப்ப வந்து அதுக்கு பேரு ஃப்ரெஷ்லி அலாட்டட். முதல் ரவுண்ட்ல கலந்துகிட்ட அவரு சீட்டு கிடைக்கல, பட் ஆனா செகண்ட் ரவுண்ட்ல அவருக்கு சீட்டு கிடைக்குது. ஸோ செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேரு ஃப்ரெஷ்லி அலாட்டட். ஒருத்தவர் வந்து முதல் ரவுண்ட்லயே கலந்துக்கிட்டாரு, செகண்ட் ரவுண்ட்லயே கலந்துக்கிட்டாரு, ஆனா 2 ரவுண்ட்லயுமே கிடைக்கல அப்படின்னா நாட் அலாட்டட். ஓகேவா? இந்த 4க்குமே நீங்க டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த டிஃபரன்ஷியேட் தெரியாம நீங்க வந்து ஏன்னா தானே கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் புரியாது. அதனால வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து தாங்க கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முதல் ரவுண்ட் வரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஸ்ட்ரே ரவுண்ட் வரையும் நிறைய ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ இப்போ வந்து இந்த ரூல்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு தெளிவாகவே காட்டுறேன். இப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு முதல் 2 ரவுண்ட்லமே சீட்டு கிடைக்கல, அவங்க டைரக்டா ரவுண்ட் 3க்கு எலிஜிபிள். ஏன்னா உங்களுக்கு வந்து சீட்டே கிடைக்கல. ஆனா இந்த ரீடைன் ஆனவங்க, ரீ அலாட்டட் ஆனவங்க, ஃப்ரெஷ்லி அலாட் ஆனவங்க இவங்கெல்லாம் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகணும்னா எலிஜிபிள் தான். அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் தான்.
பட் ஆனா இந்த 3 பேருக்குமே சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஸோ அதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆனா அலாட் ஆகாதவங்க பிரச்சனை கிடையாது. அலாட் ஆனவங்க ரவுண்ட் 3க்கு எலிஜிபிள் தான். அது யார் யாரு? ரீடைன் ஆனாலும் சரி, ரீ அலாட் ஆனாலும் சரி, ஃப்ரெஷ் அலாட் ஆனாலும் சரி, அவங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேண்டிடேட் ரீடைன் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட்டு கிடைச்சிருது. செகண்ட் ரவுண்ட்ல அவங்க எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல. அப்ப வந்து அந்த சீட்டையே மறுபடியும் நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். வாண்ட்ஸ் டு ஹோல்ட் த சீட் அப்படின்னா அந்த சீட்ல நான் இருந்துக்கிறேன். தேர்ட் ரவுண்டுக்கு உங்க தாராளமா போலாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு சீட் கிடைச்சிட்டு செகண்ட் ரவுண்ட்ல எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல, தேர்ட் ரவுண்ட் போலான்னா தாராளமா போலாம். ஓகேவா? ஸோ இதே இதுதான் செகண்டோட ரூல்ஸ். யாருக்கு? சீட்டை வந்து ரீடைன் ஆனவங்க. பட் அந்த ரெண்டாவது ரவுண்ட்ல முதல் ரவுண்ட் சீட்டை டஸ் நாட் வாண்ட் டு ஹோல்ட் த சீட், அந்த சீட் எனக்கு வேணாம், எனக்கு வந்து அந்த சீட்டை வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். பட் அது பண்றதுக்கு ரெசினேஷன் பிஃபோர் டியூ டேட் ஃப்ரீ எக்ஸிட், அதாவது வந்து அவங்க சொல்ற டேட்குள்ள நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது யாரு? சீட்டு முதல் ரவுண்ட் ஒரு சீட்டு கிடைச்சு செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு அவங்க எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல. ஆனா முதல் ரவுண்ட்லயே அந்த சீட்டை ஹோல்ட் பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனா செகண்ட் ரவுண்ட்ல திடீர்னு சீட்டை விடணும்னு விருப்பப்பட்டா ஸோ அவங்க வந்து தாராளமா விடலாம். அப்படி விடும்போது அவங்க செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேட்டுக்கு முன்னாடி போய் நீங்க தாராளமா கொடுக்கணும். அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்தா ஃப்ரீ எக்ஸிட். உங்களுடைய டெபாசிட் அந்த நீங்க கட்டின டியூஷன் ஃபீல எந்த ஒரு கன்செஷன் எந்த ஒரு ஃபர்ஃபியூட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க ரெசினேஷன் ஆஃப்டர் டியூ டேட், அதாவது அவங்க சொன்ன டேட்டுக்கு அப்புறம், அதாவது கொடுத்த டியூ டேட்டுக்கு அப்புறம் நீங்க வந்தீங்க அப்படின்னா ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட், டெபாசிட்ல கையை வச்சிருவாங்க. ஓகேவா? அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ஃபார்ஃபியூட் பண்ணிடுவாங்க. இது வந்து ரீடைன் ஆனவங்களுக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரீ அலாட்டட் ஆனவங்க. ஸோ ரீ அலாட் ஆனவங்களை பார்ப்போமா? ஸோ ரீ அலாட்டட் ஆகுது. இப்போ வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு ஸ்டான்லில இருந்து எம்எம்சி கிடைக்குது. ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ நான் சொல்றது ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு அவங்களும் தேர்ட் ரவுண்டு போறதுக்கு முன்னாடி திடீர்னு சடனா இப்ப எல்லாரும் எம்எம்சி கிடைச்சா ரிசைன் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு ஆவரேஜான ஒரு கவர்மெண்ட் காலேஜோ இல்லை ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்குது, எனக்கு திடீர்னு அந்த சீட்டு வேணாம் அப்படின்னா நான் தேர்ட் ரவுண்டுக்கு நல்ல காலேஜ் பாத்துக்கிறேன், பட் எனக்கு இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் மெயினா பாத்தீங்கன்னா அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் எடுத்தவங்க தான் சீட்டை ரிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? செல்ஃப் ஃபைனான்சிங் உடைய என்னோட ஃபீஸ் வந்து என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது, அந்த சீட்டை நான் வந்து விடணும்னு விருப்பப்படுறேன், நான் முதல் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் கலந்துக்கிட்டேன், எனக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைச்சு செகண்ட் ரவுண்ட்லயே கலந்துக்கிட்டேன், எனக்கு அதை விட கொஞ்சம் பெட்டரான காலேஜ் தான் கிடைச்சு, ஆனா நான் எதிர்பார்த்த செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கல, மறுபடியும் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெசினேஷன் டியூ பிஃபோர் டியூ ஃபார் ஃப்ரீ எக்ஸிட், அதாவது இதுவும் சேம் அதே தான், சொல்ற டேட் குள்ள போயிட்டா ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து நீங்க ஃப்ரீ அலாட்டட் ஆகுது அப்படின்னா நாட் ஜாயின்ட் ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க சொல்ற டேட்குள்ள நாட் ஜாயின் பண்ணனால ஆட்டோமேட்டிக்கா அது ஃப்ரீ எக்ஸிட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து வந்து சேம் இதே தான், ஜாயின் பண்ணவங்க அதாவது ரெசினேஷன் டேட்டுக்கு அப்புறம் அவங்க சொல்ற டேட்டை தாண்டி நம்ம இஷ்டத்துக்கு போய் செல்ஃப் ஃபைனான்சிங்ல எடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட்ல தேர்ட் ரவுண்ட் போகணும் விருப்பம் இருக்கு, ஆனா நான் கையில ஃபீஸ் கட்டி வச்சிருந்தேன், அந்த இதை வந்து என்னால வந்து வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து ரிசைன் பண்ணிக்கலாம். பட் ஆனா அது டியூ டேட்டுக்கு முன்னாடி, டியூ டேட்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட்ல கையை வச்சிருவாங்க. ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் டெபாசிட். ஓகேவா? அடுத்து வந்து ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வாங்கினவங்களுக்கு பார்ப்போம். ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கேண்டிடேட் செகண்ட் ரவுண்ட்ல தான் ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு சீட்டு கிடைக்குதுங்க, ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னா அவர் ஜாயின் பண்ணிடுறாரு. ஜாயின் பண்ணிட்டு சடனா வந்து ரிசைன் பண்ணணும்னா சேம் அதே தான் உங்களுக்கும். ரிசைன் பண்ணுறதுக்கான டேட் கொடுத்ததுக்குள்ளே போனா ஃப்ரீ எக்ஸிட். அதுக்கப்புறம் போனாரு அப்படின்னா அவருக்கு ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட்ல கை வைப்பாங்க.
அவர் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ எக்ஸிட், எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 3. அதாவது ரவுண்ட் 3க்கு வந்து அவர் தாராளமா கலந்துக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து எலிஜிபிள், அதாவது வந்து ரவுண்ட் 3க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கலந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரவுண்ட், அதாவது ரவுண்ட் 3. ரவுண்ட் 3 வந்து மாப் அப் ரவுண்ட்னு சொல்லுவாங்க, ரவுண்ட் 3ன்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் 3 உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுலயும் சேம் அதே தான், ரீடைன், ரீஅலாட்டட், ஃப்ரெஷ்லி அலாட்டட், நாட் அலாட்டட். இந்த 4 கேட்டகரியை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடைன் அதே மாதிரியே பார்த்துக்கிறோம். ஸோ வாண்ட்ஸ் டு ஹோல்ட் த சீட், அதாவது செகண்ட் ரவுண்ட்ல இருந்து தேர்ட் ரவுண்டுக்கு போறாங்க. செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிற சீட்டு தான் உங்களுக்கு இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல எந்த ஒரு காலேஜும் அலாட் ஆகல, அவங்க தாராளமா வந்து அந்த சீட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் தேர்ட் ரவுண்ட்ல நீங்க ஃப்ரீ எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் வரையும் தான் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து ஒரு கையில ஒரு சீட்டை வச்சுட்டு ரிசைன் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா நீங்க டிஸ்கன்டினியூ ஃபீ, ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் டியூஷன் ஃபீ எல்லாத்தையுமே நீங்க வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி நீங்க பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபியூஸை, அதாவது டிஸ்கன்டினியூ ஃபீஸும் கட்டுறீங்க, ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட்டும் போது, டியூஷன் ஃபீயும் போது, ஃபர்தர் ரவுண்டுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் ரவுண்ட், அதாவது ஃபர்தரா இருக்கக்கூடிய ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. இது வந்து யாருக்கு? ரீடைன் ஆனவங்க. சீட்டை வந்து நீங்க பழைய சீட்லயே நீங்க ஜாயின் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கும் ஃபர்தர் ரவுண்டு கிடையாது. பட் உங்களுக்கு டெபாசிட் அந்த மாதிரி எதுவும் போகாது. ஏன்னா நீங்க வந்து ஏற்கனவே 2வது ரவுண்ட்ல கிடைச்ச முதல் ரவுண்ட்ல கிடைச்சலே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதானா, ஃபர்தர் ரவுண்டுக்கு இவங்க ஸ்ட்ரே ரவுண்டுக்கு போக முடியாது. நெக்ஸ்ட் வந்து யாரு? நெக்ஸ்ட் வந்து ரீஅலாட்டட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யாரு? ரீஅலாட்டட் கேண்டிடேட். இப்ப தேர்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்டட், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்ட் வந்திருப்பாங்க, செகண்ட் ரவுண்ட்ல இருந்து தேர்ட் ரவுண்டுக்கு ஒரு காலேஜ் மாறி இருக்கலாம். ஸோ மாறி அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சீட்டு வந்து மேபி ரீடைன் தான் ஆவாங்க. மோஸ்ட்லி வந்து சீட்ஸ் வந்து தேர்ட் ரவுண்ட்ல பெட்டரான காலேஜ் கிட்ட ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை ரீடைன் ஆயிட்டாங்க கண்டிப்பா அவங்க வந்து அவ்வளவுதான், அந்த ரவுண்டோட அவங்களுக்கு வந்து வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது, ஃபர்தர் ரவுண்ட்ல அவங்க எலிஜிபிள் கிடையாது. சப்போஸ் அவங்க வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா, அதாவது முதல் ரவுண்ட்ல ஒரு சீட் கிடைச்சு, செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் கிடைச்சு, தேர்ட் ரவுண்டுக்கு வேற ஒரு சீட் கிடைக்குது, வேற ஒரு காலேஜ் கிடைக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் தான் மேபி இந்த மாதிரி ரிசைன் பண்றதுக்கான அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு தான் வந்து மேக்சிமம் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க தான் ஒரு காலேஜ் விட்டு இன்னொரு காலேஜ் மாறுவாங்க, இன்னொரு காலேஜ்ல இன்னொரு பெட்டரான காலேஜ் பார்ப்பாங்க. அப்ப தேர்ட் ரவுண்ட்லயே அவங்க கிடைச்சு ஒரு பெட்டரான காலேஜஸ் வந்து அவங்க ஜாயின் பண்ண முடியாம போச்சுன்னா, ஏற்கனவே அவங்க செகண்ட் ரவுண்ட் வரையும் ஏதாவது ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? டிஸ்கன்டினியூஸ் ஃபீ, அதாவது பெனால்டி கட்டணம், ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீ எல்லாமே அவங்களுக்கு போயிருங்க. ஃபர்தர் ரவுண்டுக்கு அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ஸோ செகண்ட் ரவுண்ட் வரையும் ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு, தேர்ட் ரவுண்டு எந்த சீட்டு கிடைக்கல, ரீடைன் ஆயிடுறாங்க பழைய சீட்டுக்கு, அவங்க ஃபர்தர் ரவுண்டுக்கு மட்டும் எலிஜிபிள் கிடையாது. ஆனால் அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இது வந்து ரீஅலாட்டட் கேண்டிடேட். அடுத்து வந்து ஃப்ரெஷ்லி அலாட்டட். ஸோ தேர்ட் ரவுண்ட்ல தான் ஒருத்தவங்களுக்கு சீட்டே கிடைச்சிருக்கு, முதல் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்கல, பட் அவங்க முயற்சி பண்ணி தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ்? அவங்களுக்கும் இதே ரூல்ஸ் தான். ஃப்ரெஷ்லி அலாட்டட் அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு அவங்க அந்த சீட்டுக்கே ரீட்டைன் ஆகி, அதாவது அந்த சீட்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க, ரீட்டைன் ஆகிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபர்தர் ரவுண்ட் எலிஜிபிள் கிடையாது, தாராளமாக போய்க்கலாம். ஆனா அவங்க வந்து ஃப்ரெஷ் அலாட் ஆகி ஜாயின் பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டு திருப்பி நாட் ஜாயின், டிஸ்கன்டினியூட் ஃபீ, ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் டியூஷன் ஃபீ. ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு ரூல்ஸ். ஓகேவா? தேர்ட் ரவுண்டுக்கு. ஸோ ஃபோர்த் ரவுண்டுக்கு மோஸ்ட்லி யாருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னா, இந்த 4வது கேட்டகரியில் இருக்காங்க பாருங்க, அலாட் ஆகாதவங்க, அவங்க தான் மோஸ்ட்லி எலிஜிபிள். அலாட் ஆகாத கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஸ்டே ரவுண்டுக்கு போவாங்க. அலாட் ஆகி ஜாயின் பண்ணிட்டே வந்துட்டு அவங்க வந்து திருப்பி ரிசைன்மெண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு ஃபர்தர் ரவுண்ட் எலிஜிபிள் கிடையாது.
அவ்வளவுதான். அடுத்து வந்து 4வது ரவுண்டை பார்ப்போம். ஸ்ட்ரே ரவுண்டோடைய அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும். ஸ்ட்ரே ரவுண்டில் கலந்துக்கிறாங்க அலாட்டட் அண்டு ஜாயிண்டட். ஸோ அலாட் ஆயிடுச்சு, ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, இவங்க அவ்வளோதான், இதோட முடிஞ்சு அந்த காலேஜில் போய் படிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜாயின் பண்ணவங்களுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபர்தர் ரவுண்டு உங்களுக்கு எலிஜிபிள், ஏதாவது ஸ்பெஷல் ரவுண்ட் ஏதாவது நடத்துனாலும் அவங்க எலிஜிபிள் கிடையாது. அலாட்டட் ஆகி ஜாயின் பண்ணலை அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கன்டினியூ ஃபீ, அதாவது பெனால்ட்டி கட்டணம், ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் டியூஷன் ஃபீ, செக்யூரிட்டி ஃபீ எல்லாமே உங்களுக்கு போயிடும். அடிஷனல் செக்யூரிட்டி ஃபீயும் இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, செக்யூரிட்டி ஃபீ போக அடிஷனல் செக்யூரிட்டி ஃபீ, டியூஷன் ஃபீ, இத்தனை அமௌண்ட் உங்க கட்டணும். அது மாதிரி வந்து நெக்ஸ்ட் 1 இயர் வந்து உங்களால தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் நீட் எழுதி வந்தாங்கன்னா கூட உங்களால அட்டன் பண்ண முடியாது. இவங்க நேமை வந்து அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதே அலாட் ஆகாதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, தப்பிச்சு ஓடி போயிடலாம். ஸோ அலாட் ஆகாதவங்க அவ்வளோதான், கடைசி வரையும் போராடி சீட்டு கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் நீட் ரிப்பீட் பண்ணிட்டு அவங்க அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஸோ அலாட் ஆன கேண்டிடேட் கேர்ஃபுல்லாக அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். தயவு செய்து நல்லா அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ரவுண்டும் அட்டன் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஒரு பர்சனல் கைடன்ஸ் மெண்டார் கவுன்சிலிங் சப்போர்ட்டை வந்து நீங்கள்